පාසල් වතුර බිලට අලුත් චක්‍රලේඛයක් සිසුවෙකුට මසකට වතුරු ලීටර් 400ක් வெடிவண்ண பில்லை வர பாசலட்ட என்பதாக அந்த செய்திக்கு லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணும். எனவே இப்போது இன்னும் ஒரு சுற்றுலா வெளியாக இருக்கிறது. இந்த பாடசாலையில் அதிக அளவில் நீர் விநியோகம் அல்லது நீர் வீண்விரயம் இடம்பெறுகின்ற விடயத்தை கவனத்தில் கொண்டு அதனை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் இப்போது அமல்படுத்தப்படவிருக்கிறது. அதற்கமைய பாடசாலைகளில் இவ்வாறு இந்த நீர் கட்டணம் அதிகரிக்கின்ற விடயத்தை கவனத்தில் கொண்டு பாடசாலைகளில் ஒரு மாணவனுக்கு மாதம் ஒன்றுக்கு 400 லிட்டர் என்ற அளவு நீர் செலவாகும் என்று இப்போது கணக்கிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு மாணவனுக்கு 400 லிட்டர் என்ற அடிப்படையில் கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கான அந்த பாடசாலையுடைய மாணவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதற்கு வருகின்ற நீர் கட்டணம் செலுத்தப்படுமே தவிர அதனையும் தாண்டி நீர் விநியோகம் அல்லது அதை தாண்டி நீர் பயன்பாடு அங்கே காணப்பட்டால் அந்த பாடசாலைகள் அந்த மேலதிக நீர் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு சுற்றுரிமை இப்போது வெளியாக இருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். கல்வி அமைச்சின் செயலாளர் இந்த சுற்றுரிமத்தை இவ்வாறு அனுப்பி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த நீர் தடாகங்கள் மற்றும் ஏனைய தேவைகள் அதே போல நீர் விநியோகங்கள் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து அவற்றை கவனத்தில் கொண்டு இந்த கட்டணங்களை செலுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு மாணவனுக்கு மாதம் ஒன்றுக்கு 400 லிட்டர் என்ற அடிப்படையில் நீர் கட்டணம் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே அதற்கு மேலதிகமாக சென்றால் அந்த கட்டணத்தை அந்த பாடசாலையினுடைய நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி கல்வி அமைச்சு இந்த சுற்றுரிமத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.